Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ Poco தரப்புல இருந்து புதுசா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அத பத்தின full details வந்து பாப்போம். ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த 2023ல இந்த மொபைல் வாங்கலாமா, ஸ்பெக்ஸ், ஃபீச்சர்ஸ், பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாமே வந்து பாப்போம். யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. போக்கோல இருந்து லான்ச் பண்ண என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனோட சீரியஸ் நேம் Poco C50. இந்த ஸ்மார்ட் போன் முழுக்க புது ஸ்மார்ட் போனான்னு கேட்டீங்கன்னா புதுசுதான், ஆனா பழசு. என்ன ப்ரோ சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா Poco C50 புதுசுதான். சில மாசத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ரெட்மியோட A1 Plus அந்த ஸ்மார்ட் போன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. அந்த மொபைல் பார்த்தவங்க, அந்த மொபைல் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ரீபிராண்ட் வெர்ஷன் அப்படி வச்சுக்கலாம். ஸோ ரெட்மியோட A1 Plus அப்படியே தான் வந்து C50 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற ஸ்பெக்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. டிசைன் அண்ட் ஃபியூச்சர் வைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கு. அப்புறம் என்ன டிஃபரன்ஸாக இருக்க போகுது சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கு. வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. என்னதான் ஆல்ரெடி லான்ச் ஆன ரெட்மி A1 Plus ரீபிராண்டாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றது நம்ம கடமை. இதோட டிசைன் வந்து பார்க்கும்போது ரெட்மி A1 Plus எப்படி இருக்கோ அப்படியே தான் Poco C50 இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் பண்ணல. முன்னாடி வாட்டர் நாச் இருக்கு, பின்னாடி டுவல் கேமரா செட்டப்போட சின்னதாக ஒரு கேமரா பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. ஜஸ்ட் அந்த லெதர் லைக் அந்த ஃபினிஷ் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கலரும் ரெண்டு கலர் வேரியன்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. கிரீன் அண்ட் ப்ளூ வேரியன்ட்ல இருக்கு. டிஸ்பிளே சைஸ் வந்து பார்க்கும்போது 6.52 இன்ச் கொண்ட HD Plus டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பிரைட்னஸ் 400 nits வரைக்கும் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த C50ல 120 Hz வரைக்கும் டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ராசஸர் வந்து பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் கிடையாது, MediaTek Helio ஜியான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை, A22 சீரிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது, ரொம்ப ஒஸ்ட் அதுவும் சொல்ல முடியாது. ஓகே, குட், நல்ல ப்ராசஸர், நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்க்கும்போது ரெண்டு வேரியன்ட்ல வந்து அவைலபிளாக இருக்கு. 2+32 அண்ட் 3+32. ஸோ 64 ஜிபிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்னால 3 GB ரேம் அண்ட் 32 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷனல் ஃபீச்சர்ஸ் லைக் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து இல்லை, சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் Bluetooth 5.0 சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர் தான். அண்ட் நெக்ஸ்ட் இதோட கேமரா வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி டுவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா உங்களுக்கு 8 MP இருக்க போகுது. அண்ட் செல்ஃபிக்கு உங்களுக்கு 5 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரால நீங்க ரொம்ப எதிர்பார்த்து இந்த மொபைல் வாங்க முடியாது. ஸோ வாங்கினாலும் கேமரால உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். பேட்டரி வந்து பார்க்கும்போது எல்லா நார்மல் மொபைலையும் இப்போ வந்துருச்சு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. என்னதான் 5000 mAh கொடுத்தாலும் அதை சப்போர்ட் பண்றதுக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளவு கொடுக்குறாங்க தான் முக்கியம். இதுல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 15-22 சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை, 10 வாட் சார்ஜிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் ஆகுறது ரொம்ப டைம் எடுத்துக்கும். பரவாயில்ல, ஓகேனா இந்த மொபைல் வந்து வாங்கலாம். இதோட சாஃப்ட்வேர் வந்து பார்க்கும்போது Android 12 Go எடிஷன் தான் வந்து ரன் ஆகுது. ஸோ ஃபைனலாக நம்ம 2GB 3GB வேரியண்டோட பிரைஸ் வந்து பார்ப்போம். 2GB 32GB 6499. ஸோ 6500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடியூசிவ் பிரைஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா லெஸ் பண்ணியிருக்காங்க. 6249 ரூபாய்க்கு நீங்க பை பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் 3GB 32GB 7299 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடியூசிவ் பிரைஸா உங்களுக்கு 300 ரூபா வந்து கம்மி இருக்காங்க. ஸோ 6999 ரூபாய்க்கு நீங்க 3GB 32GB வாங்கிக்கலாம். எப்போ சேலுக்கு வருதுன்னா ஜனவரி 10ஆம் தேதி ஃபர்ஸ்ட் சேல் ஆரம்பிக்க போகுது. எதுல நீங்க போய் வாங்கணும்னா Flipkartல வந்து வாங்கணும். ஸோ ஸ்கிரீன் ஷோ பண்ணிப்பேன். ஸோ Flipkartல அவைலபிளா இருக்கு ஜனவரி 10ஆம் தேதி. அண்ட் அடிஷனலா உங்களுக்கு Flipkartோட ஆக்சஸ் பேங்க் கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சிருந்தீங்க உங்களுக்கு 5% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது ரெட்மியோட A1 Plus ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது தி பெஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ Poco C50 வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரெட்மியில் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை விட்டுட்டு இப்போ இதில் தாவிக்குங்க. ஸோ C50 ஒரு நல்ல மொபைல். நீங்கள் ஆல்ரெடி இந்த C31 வெர்சஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஒருவேளை அப்கிரேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. ஸோ C50 ரெட்மி A1 Plus கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல மொபைல். ஸோ பட்ஜெட்டில் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். இதில் நம்ம ரொம்ப பெருமையாக வந்து பேச முடியாது. ஸோ அவ்வளோதான் இருக்குது. என்னதான் வந்து நம்ம ஸ்பெக்ஸில் அங்கங்கே இருந்தாலும் பட்ஜெட்டில் நம்ம இவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். ரொம்ப பெஸ்ட்டாக எதிர்பார்த்தாலும் தப்பு தான். 6250 ரூபாய்க்கு Poco C50 வந்து 2GB வேரியன்ட் வாங்காதீங்க. ஏன்னா 2GB உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா நிறைய ஆப்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து வாங்குறத கொஞ்சம் ஹை எண்டாக நீங்கள் 3GB 30GB வாங்கிக்கிங்க. 3GBக்கும் 2GBக்கும் பிரைஸ் வேரியன்ட் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 700 rupees வந்து டிஃபரன்ஸாக இருக்குது. ஸோ அவ்வளோ ப்ரோ 700 இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு இதுவே ஓகேனா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இல்லை ஒரு 700 ரூபா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3GB 32GB வேரியண்ட்டே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ Poco C50யோட ஒரு சின்ன குட்டி குயிக் ஓவர் வியூ பிடிச்சதா வீடியோ லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.